என் அன்பு குழந்தையே, நாளை நான் சொல்கின்ற இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு வரும். இந்த அழைப்பு வரும் பொழுது என் பிள்ளை சற்று உஷாராக இருக்க வேண்டும். அழைப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஏன் உன் தாயோ தந்தையோ அல்லது உன்னுடைய உடன்பிறந்த உறவுகளோ உன்னுடைய மிகச்சிறந்த நண்பர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த பிரத்யங்கரா சொல்வதை முதலில் கேட்டுவிட்டு அவர்களுக்கு நீ பதில் சொல். அவசரப்பட்டு எக்காரணத்தை கொண்டும் அவர்களிடத்தில் வார்த்தைகளை விட்டு விடாதே. உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வருகிறாள் என்றால் நிச்சயமாக ஒரு முறைக்கு 1000 முறை இவள் யோசிப்பவள். ஒவ்வொரு முறையும் யோசித்த பிறகுதான் உன்னிடம் பேச வருபவள். நான் அடிக்கடி உன் கண் முன்னால் தோன்றுவதில்லை. என்னை காண்பது சற்று கடினமான காரியம்தான். ஏனென்றால் பாதி பிள்ளைகள் என்னை கண்டதுமே பயந்து ஓடிவிடுகிறார்கள். இந்த பிரத்யங்கராவை பார்த்ததுமே இவள் என்ன செய்து விடுவாளோ என்று சொல்லி என்னை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பை முழுமையாக பெற்றவள். தாய் தவறு செய்தால் மட்டும்தான் நம்மை தண்டிப்பாள் என்பதனை முழுமையாக தெரிந்த குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க உனக்கு நான் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னை நம்பிய என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைக்கு எப்பொழுதும் நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பிரத்யங்கரா உன்னோடு நின்று உனக்கு எதையும் சொல்ல வரும் இந்த காலம் முழுக்க இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு துணையிருந்து உனக்கானதை எல்லாமும் சொல்லித்தரும் இந்த வேலை நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்கிறது, ஏது சொல்கிறது என்பதனை எல்லாமும் நீ கவனிக்க வேண்டிய காலம் இது. உனக்கு நடத்தப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உனக்கு துணையிருந்து எதையும் சொல்லிக் கொடுப்பாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அம்மாவினுடைய அன்பு கொண்டு உனக்கு நான் எதையும் நடத்திவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் குழந்தையே, ஒரு தவறான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை நான் நன்றாக தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு சொல்லாமல் செல்ல முடியாதல்லவா? அதை என்னவென்று நான் புரிந்து கொண்ட பிறகு உன் வாழ்க்கையில் அதை நான் தராமல் செல்ல முடியாதல்லவா? எதையுமே பார்த்து பார்த்து கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்காக வருகின்ற இந்த நேரத்தை இனி ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன். உன்னிடத்தில் நின்று எதையும் சொல்லிக் கொடுக்க நான் உனக்கு துணை வருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பும் நம்பிக்கையும் எந்த நிலையிலும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் இந்த நேரமும் இந்த வாழ்க்கையும் உன்னை எப்பொழுதும் என்னவென்று நிலையாக உணரட்டும். எந்த நாளிலும் இந்த வாழ்க்கையில் நாம் பேசுகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக தெரிந்து கொள்ளட்டும். நான் இருப்பதிலிருந்து உனக்கு என்னவெல்லாமும் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இவை ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக புரிய வைப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். காலத்தின் கட்டாயம் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு சந்தோஷமாக நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்ல இருக்கிறேனோ, என் பிள்ளைக்கு எதை சொல்ல நான் வருகிறேனோ அதை எல்லாமும் நான் என்றுமே உனக்கு சரியாக நடத்துவேன் என்பதனை மறக்காதே. பிரத்யங்கரா, உன்னுடைய நிலையில் இருந்துதான் உன்னோடு பேசுகிறேன். ஒரு அழைப்பு வந்தவுடன்
நாம் பேசும்போது வார்த்தைகளை கடத்தி விடுகிறோம். என் குழந்தையே, பேச வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயங்களையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீ சொல்லக்கூடாது. சற்று நுணுக்கமாக கேள். பிரித்யங்கரா சொல்ல வருவது என்னவென்று புரியாமல் தள்ளிவிட்டு செல்லாதே. இதற்கு முன்பு சொன்னது போன்ற வாக்கு அல்ல. இன்று அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கு. நேற்று என் பிள்ளை ஒன்று பேசியதை கேட்டதும் உடனடியாக மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லி அவர்களை திருத்திவிட வேண்டுமே. இந்த பிள்ளை செய்த அதே தவறை மற்றவர்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த பிரித்யங்கரா நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன். எதையுமே நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஏங்கி தவிப்பதை எல்லாமும் விட்டுவிட்டு உனக்கு நடத்துவதை எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு நான் நடத்த நினைக்கும் அத்தனை விஷயங்களிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா சொல்வது எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வருத்தத்தை கொடுக்காது. உனக்கான நன்மைகளோடு தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரத்திலும் என் பிள்ளை விரும்பியது போல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருப்பதும் நல்லதை நடத்துவதும் நான் வருவதும் என்றும் உன்னை காக்க நினைப்பதும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நாம் எப்பொழுதும் நமக்கான விஷயங்களை விட்டுவிடாமல், நமக்கான உண்மைகளை தொலைத்து விடாமல் நீயாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. உன்னோடு நான் இருக்கிற இந்த நேரம் இனி ஒட்டுமொத்தமாக உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லி தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரித்யங்கரா உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள். சரி, முதலில் நேற்று நடந்த விஷயம் என்னவென்று சொல்கிறேன். அதன் பிறகு நீ எதை செய்யக்கூடாது என்பதனை நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒரு விஷயமானது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை முதலில் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். இந்த பிரித்யங்கரா சொல்ல சொல்ல உன் முன்னால் நின்று நான் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக முடிவு செய்துவிட வேண்டும் என்பதனையும் மறக்காது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற ஒரு பதற்ற உணர்வோடு என் பிள்ளை ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? முன்பு ஒரு நல்ல காரியத்திற்காக ஒருவரிடம் ஒரு பொய்யை என் பிள்ளை சொல்லி இருக்கிறது. ஆனால் பல காலம் கடந்து விட்டது. மீண்டும் அவரோடு நீண்ட நேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு என் பிள்ளைக்கு கிடைக்கிறது. நீண்ட நேரம் அவரோடு பேசிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்கு தோன்றுகிறது. பேச பேச நிமிடங்கள் மணிகளாக மாறிவிட்டது. பல மணி நேரம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது முன்பு செய்த அந்த தவறை ஒத்துக்கொள்ளும் ஒரு மனநிலைக்கு என் பிள்ளை வந்துவிட்டது. அதாவது தவறை நேரடியாக சொல்லவில்லை, சட்டென்று வாய் உளறி சொல்லிவிட என் பிள்ளை தயாராகிவிட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணர்ந்துவிடும் இந்த நேரம், நடக்கப் போவதனை என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த காலம், இனி ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் சட்டென்று சொல்லிவிட வந்த வாயை இந்த பிரித்யங்கரா தடுத்து நிறுத்திவிட்டேன். இந்த விஷயத்தை ஒருபொழுதும் இவர்களிடம் சொல்லிவிடக் கூடாது என்று தானே முடிவெடுத்திருந்தாய். இன்று பேசுகிறோம் என்பதற்காக, எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக முன்பு நடந்த அந்த விஷயத்தை நீ எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? எல்லாமுமே சரியாகத்தான் நடந்திருக்கிறது. நீ செய்த காரியம் ஒருபோதும் அவர்களுக்கு கெடுதலை கொடுக்கவில்லை. உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதை நடத்தி இருக்கிறது. அவர்கள் ஒருபோதும் இதனால் கெட்டுவிடவில்லை எனும் பொழுது இதை அவர்களிடத்தில் எந்த சூழ்நிலையிலும் நீ சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. குற்ற உணர்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அவர்களால் ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை நீ தீர்த்திருக்கிறாய்.
அவர்களால் உனக்கு ஏற்பட்ட ஒரு மனவலியை அந்த செயலின் மூலமாக நீ தீர்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது ஒன்று, ஆரம்பத்திலேயே இதனை மறைக்காமல் என்னவென்று சொல்லி இருக்க வேண்டும். இல்லாத பொழுது இனி எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது. உடனிருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு ஏற்றதை சொல்லும். இந்த பிரத்யங்கரா நான் உன்னோடு துணையிருந்து எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் சரி செய்து கொடுப்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரியான முறையில் உனக்கு எல்லாவற்றையும் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கராவினுடைய அன்பு மரவணைப்பும் எந்த நேரத்திலும் உனக்கு கிடைக்கப் பெறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு மேலும் பல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நாளிலும் நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க நான் ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்தி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் இனி தனிப்பட்ட முறையில் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது எனும் பொழுது, இந்த பிரத்யங்கரா உன்னோடு நான் இருக்கிறேன் எனும் பொழுது என் பிள்ளை எதையுமே நீ இழந்து விட்டு தவிக்காதே. எல்லாமுமே உனக்கு சரியான மனநிலையோடு உனக்கான விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் அல்லவா. காரணத்தோடு உனக்கு நான் எதையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வந்துவிட்டேன். காரணத்தோடு எந்த விஷயத்தையும் உனக்கு நான் நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். இனி நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசிக்காதே. என் பிள்ளைகள் எல்லோருக்கும் அம்மா சொல்வது ஒன்றுதான். வேண்டும் என்றே உன்னை சோதிக்க சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டும். பேசிக்கொண்டே இருப்பார்கள், மனது வேறெங்கோ இருக்கும். நம் எதிரில் ஒருவரிடம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் கவனம் முழுக்க வேறெங்கோ இருக்கும். நீ கடைசி வரையிலும் பேசி முடித்த பிறகும் கூட அவர்களினுடைய தலையில் அங்கு ஒன்றுமே ஏறிக்கொண்டிருப்பதில்லை. அவர்களின் எண்ணமும் சிந்தனையும் வேறு எங்கோ இருக்கும். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எதிரில் இருப்பவர் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு இவர்கள் ஒரு துளி அளவு மதிப்பு கொடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை பற்றி மட்டும்தான் அவர்களுக்கு கவலை. அவர்களின் பிரச்சனை மட்டும்தான் அவர்களுக்கு கவலை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காது. எந்த நேரமும் உன் தாய் சொல்லும் வார்த்தைகளை நீ ஒரு நாளும் தொலைக்கக்கூடாது. உன் தாயின் அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லும் இந்த நேரம் இனி எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொள். பிரத்யங்கரா உனக்கு தரும் நம்பிக்கையை நீ என்னவென்று உணர்ந்து கொள். உடன் வருகிறேன் எனும் பொழுது, உன்னோடு நான் வருகிறேன் எனும் பொழுது இனி என்ன நடந்தாலும் அதை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையில் நீ இருந்தாலும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்க உனக்கு எல்லாமும் நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. இந்த பிரத்யங்கராவினுடைய துணை இருக்க அத்தனை விஷயங்களும் என் பிள்ளைக்கு தெளிவை கொடுக்கும் என்பதனை மறக்காது. எந்த காலத்திலும் ஒருவரிடம் பேசும் பொழுது கவனத்தை மட்டும் சிதற விட்டுவிடக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் முழுக்க சரியானதாக இருக்க வேண்டும். நாம் யோசிப்பது போல ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நம்மை சுற்றி நடக்க வேண்டும். எந்த நாளிலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை சொல்லும் என்பதனை தெரிந்து கொள். பிரத்யங்கரா உனக்கென எடுத்துச் சொல்லும் விஷயங்களை நீ உணர்ந்து கொள். எந்த நாளிலும் என் பிள்ளை நீ உனக்குரிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக
மீட்டு வர வேண்டும். சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் என்னால் முடிந்த வரையில் உனக்கு எச்சரிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்க நான் முடிவெடுத்து விடுவேன். முடிந்த வரையிலும் உனக்கு நான் நல்லதை கொடுக்க நிச்சயமாக உன்னோடு துணை இருப்பேன். இதுபோல என் குழந்தை நீயும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருந்தாயானால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக புரிந்துவிடும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு தெளிவாக என்னவென்று தெரிந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா நான் உனக்கென்று நினைத்த மனநிலையோடு எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க நீ எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொண்டாலே போதும். இனி வரவிருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை நீ காத்து கொள்வாய். எந்த பிரச்சனைகளும் வராமல் நீ நிச்சயமாக உன்னை தடுத்து நிறுத்துவாய். எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ ஒட்டு மொத்தமாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து நீ சரியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையை நீ எப்பொழுதும் போல என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? நான் இருப்பதை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், நான் வருவதை எப்பொழுதும் உனக்கு புரிய வைக்கும் இந்த நேரம், இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பை எப்பொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பை எந்த காலத்திலும் நாம் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் வருகின்ற இந்த நாட்கள் முழுக்க இனி என்றுமே உனக்கு வெற்றி உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லது நிறைவாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கனவிலும் நினைத்து பார்த்திராத விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் கொடுக்கும் உண்மைகளை நீ ஏற்றுக்கொள்ளும் நேரம் இது என்பதனையும் நீ மறக்காதே. எந்த உறுதியையும் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக அடையத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் நீ ஒவ்வொன்றையும் தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். நடப்பதை என்னவென்று நீ உணரும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? அது போதும். அம்மா சொன்ன வாக்குறுதிகளை ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உனக்கு சரியாக நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே உனக்கு எப்பொழுதும் நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால், நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வருவேன் என்றால், என் வார்த்தைகளை கேட்காமல் நீ செல்ல முடியாதல்லவா? பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயங்களை இல்லை என்று நீ மறுக்க முடியாதல்லவா? அம்மாவின் வார்த்தைகளை உன் வாழ்க்கையாக நான் மாற்றுவேன். உன்னை சுற்றி வரும் தீமைகளிலிருந்து உன்னை காப்பேன். பேசுகின்றவர்களிடம் எப்பொழுதும் கவனமாக பேசு. குறிப்பிட்டு நாளை காலை 9 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாக வரக்கூடிய அந்த அழைப்பில் சற்று கவனமாக இரு. இவர்கள் கொஞ்சம் அதிகமாக உன்னிடம் பேசும் பொழுது நீ வாய்விட்டு எதையும் உளறிவிடாதே. நடந்து முடிந்த ஒரு விஷயத்திற்காக எப்பொழுதும் எதையும் நினைத்து நீ கலங்காதே. நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். முடிந்ததை முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி ஒருபோதும் என் பிள்ளை இதற்காக வெல்லாமும் நீ கலங்காதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழத் தொடங்கு. என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.